குரு வாழ்க, குருவே துணை. இறைவா, அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. என் கண்ம வினைகளெல்லாம் கழிகின்றன உணர்கின்றேன். உன்னை உணர்ந்து வாழ விரும்பி வருவோர்க்கு தொண்டு செய்வேன். திருவுருளாம் அந்த மெய்ப்பொருள் தனக்கு உணர்த்தியது எல்லாம் உணர்ந்து கொண்டு தீய வினை பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அருள்ஜோதி வல்லற் பெருமான் தனக்கு எதிர் நின்று உணர்த்தி சென்ற அருட்பணியில் தன்னை பூரணமாக இணைத்துக் கொண்டு நன்றி எனத்தான் உணர்ந்தவற்றை எல்லாம் இந்த நானில முழுவதும் பயன்பெற வேண்டி அயராமல் அருள் தொண்டாற்றி தனது சூக்குமுடலால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கே எழுந்தொருளி நம் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அறிவிலும் கலந்து எம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு எந்த அளவிலே இந்த பயிற்சியை கொடுத்தால் சிறப்பாக இருக்குமோ அந்த அளவிலே சுவாமிஜி அவர்களே இந்த பயிற்சியை நடத்தி கொடுப்பாராக. இந்த விழாவிற்கு தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேலாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு ஏகேபி சின்ராஜ் தம்பதியர் அவர்களுக்கு எமது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அருவி திருக்கோவில் அறங்காவலருமாகிய சேலம் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சேலம் மண்டலத்தினுடைய துணைத் தலைவர், ராசிபுரம் மனவளக்கலை மன்றத்தினுடைய தலைவர், அருள்மிகு காசி விநாயகர் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளுடைய தலைவர், சமூக ஆர்வலர், இவ்வளவு சிறப்புக்குரிய மதிப்பிற்குரிய செல்வி பீஸ் உயர் திரு கந்தசாமி அவர்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்ஜினியர் மாணிக்கமை அவர்களுக்கு எமது நன்றிகளும் வணக்கங்களும். டாக்டர் ஆர் கனகராஜ் தம்பதியர்களுக்கு எமது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். NSL ஜோதி தம்பதியர்களுக்கு எமது நன்றிகளும் வணக்கங்களும். சந்திரன் தம்பதியர்களுக்கு ரொட்டேரியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கங்களும் நன்றிகளும். அடுத்து ரொட்டேரியன் கே குணசேகரன் தம்பதியர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். சுப்பிரமணியம் கே நாமக்கலுடைய செக்ரட்டரி, அருவி திருக்குறளுடைய செக்ரட்டரி அவர்களுக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்து ரொட்டேரியன் டிபி வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள் வணக்கங்கள். பொன் நடராஜன் தம்பதியர்களுக்கு எமது வணக்கங்களும் நன்றிகளும். அடுத்து என்னை தாய்போல் பார்த்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிக்க மனைவி ராணி என்கின்ற பாலாமணிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். சான்றோர் பெருமக்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். மனைவியை மதித்து நாம் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு அழகான திருநாள். சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் எல்லோருக்குமே தெரியும். அவர் உலகம் முழுவதும் பயணித்தவர். அவ்வாறு பயணித்திருக்கின்ற பொழுது அவர் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால், வளர்ந்த நாடுகளில் கூட பெண்களை இரண்டாம் பட்சமாகத்தான் நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களை நாம் அவ்வாறு நடத்தக்கூடாது, பெண்களை நாம் மதித்து போற்ற வேண்டும் என்று பல வருடங்களாக அவருடைய மனதிலே ஒரு உருக்கமான எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. நாம் உலக சமுதாய சேவா சங்கத்திலாவது பெண்களை மதித்து போற்றக்கூடிய ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய துணைவியார் அன்னை லோகாம்பாள் அவருடைய பிறந்த நாள் அன்று 30/8 அன்று பிறந்தார்கள். அந்த நாளிலே
மனைவியர் தின விழா இன்று கொண்டாட வேண்டும் என்று ஒரு தேதியை நிர்ணயித்து நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதில் முதலிலே நாம் பெண்ணின் பெருமை பற்றி பார்க்க வேண்டும். ஐயா வரவேற்புரையிலே சொன்னார்கள், எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழுகின்ற மக்களிலே இவ்வளவும் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிருக்காரு. பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவ பழி சுமையேற்று போன கதை உலகறியும், பெண்ணினத்தை ஏற்றியே புகழ்த்தி எழுதியோர் இறைவனை போல் என்றுமில்லார் உலகில் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இறைவனுக்கு அழிவே இல்லை. எவர் ஒருவர் பெண்ணை மதித்து வாழுகின்றாரோ, எந்த குடும்பம் பெண்ணை மதித்து வாழுகின்றதோ, எந்த தேசம் பெண்ணை மதித்து வாழுகின்றதோ, அந்த தனிப்பட்ட குடும்பமும் சரி, அந்த தேசமும் சரி மிகச் சிறப்பாக வாழும் என்பது மகான்களின் கருத்து. பொதுவாகவே நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொசிஷனை கொடுத்தார்கள். தாய் நாடு என்று சொன்னார்கள், எங்கேயுமே தந்தை நாடு என்று சொல்லவில்லை. தாய் மொழி என்று சொன்னார்கள். நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயரிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். கோதாவரி, சரஸ்வதி போன்ற பெயரிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். தெய்வத்தை கூட கல்விக்கு சரஸ்வதி, வீரத்துக்கு துர்க்கை, செல்வத்திற்கு லட்சுமி, மகாலட்சுமி, இப்படித்தான் பெண்களைத்தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஆண்கள் போற்று மதித்து வாழ்ந்தார்கள். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு நாடுதான் நம்முடைய பாரத தேசம். எனவே நாம் பெண்களை மதித்து போற்ற வேண்டும் என்பதுதான் சாமுஜியுடைய தத்துவம். இன்றைக்கு நாம் அவரவர்கள் மனைவியுடைய பெருமை பற்றி நினைத்து பாராட்டு போகிறோம். அவர்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவருடைய மதிப்பை நாம் உணர வைக்க போகின்றோம். சாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல, உயர்ந்தவர்களும் அல்ல, ஆனால் சிறப்பானவர்கள். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொல்லுவார். பெண்கள் இன்னும் தங்களுடைய சிறப்பை உணரவில்லை. அந்த சிறப்பை உணர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த சிறப்பை அவர்கள் உணர்ந்து விட்டால் அதுதான் சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்தில் வேல்யூஸ், மதிப்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றார். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் நம்முடைய பெண்கள். இப்போ அந்த பெண்கள் ஆன்மீகத்திற்கு லாய்க்கற்றவர்கள். துறவிகள் ஆண்களில் அதிகம் பேர் இருக்கிறார்கள், பெண் துறவிகள் என்பது குறைவாகத்தான் இருப்பார்கள். நான் சாமிஜி சொல்றாரு, பெண்களுக்கு ஆன்மீகமே தேவையில்லை, பெண்கள் பிறப்பிலேயே இயற்கையோடு ஒன்றி தெய்வமாகவே வருகிறார்கள் அப்படின்னு சொல்றார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிறப்பிலேயே துறவிகள். பெண் குழந்தை என்றால் ஒரு குடும்பத்தில் அனைவருக்கும் அந்த குழந்தையின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அதுவும் தந்தைக்கு அந்த பெண் குழந்தையின் மீது அளவு கடந்த பாசம் இருக்கும். அவர்கள் ஒரு தொழில் தொடங்கினால் கூட, ஆண் குழந்தைகள் இருந்தாலுமே கூட, அந்த பெண் குழந்தைகள் பெயரில் தான் ஆசையாக ஒரு தொழிலை, நிறுவனத்தை தொடங்கி நடத்தி சிறப்பாக வருவார்கள். அந்த அளவுக்கு பெண்ணை மதித்து போற்றுவார்கள். ஒரு இளவரசியை போல அந்த குடும்பத்தில் அந்த பெண் வளம் வந்து கொண்டிருப்பார். ஒரு 25 வருடம் 30 வருடங்கள் ஆகிறது. இப்பெல்லாம் 30 வருடத்துக்கு மேலாகுதுங்க. 30 ஆண்டுகள் ஒரு மகாராணியை போல் அந்த வீட்டில் வளம் வந்த அந்த பெண்ணை எங்கேயோ ஒரு ஆண்மகன் பெண் பார்க்கிறேன் என்று சொல்லி வந்து, பெண் பார்த்து எனக்கு இந்த பெண்ணை பிடித்து விட்டது, நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். எல்லா ஏற்பாடும் நடக்கிறது, திருமணம் நல்ல காரியம்தான். ஆனால் திருமணம் நடந்த உடனேயே என்ன நடக்குது என்றால், புகுந்து வீட்டிற்கு அந்த பெண் போகிற பொழுது தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி இவர்களையெல்லாம் பார்த்து, அப்பா அம்மா தங்கை தம்பி
நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். இதை விட ஒரு துறவை யாருக்கு வரப்போ எந்த ஆண்மகனால் இந்த துறவை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பாடலாசிரியர் சொல்வார், மலர் என்ற உறவு பறிக்கும் வரை, மகள் என்ற உறவு கொடுக்கும் வரை. முடிஞ்சு போச்சுங்க. அங்க தன் கையை பிடித்த கணவன் என்ன மாதிரி கேரக்டர் இருப்பான்னு தெரியாது. நாம புகுந்து வீட்டுக்கு போகக்கூடிய மாமியார் மாமனார் என்ன மாதிரி இருப்பாங்களும் தெரியாது. அங்க இருக்கிற நாத்தனார் கொழுந்தனார் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. புதிய சூழ்நிலை. பிறந்த இடத்தை விட்டு அத்தனையும் துறந்து கொண்டு வினாடி நேரத்தில் அங்க போய் ஒரு பெண் தஞ்சம் அடைகிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய தியாகம் உலகத்தில் இருக்கவே முடியாது. இதுதான் பெண்ணிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மன வலிமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவனே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் பெண்கள். இதிகாசத்திலே ஒரு எபிசோட், கொங்கணர் என்ற ஒரு முனிவன் இறைவனிடத்திலே வரம் வாங்குகிறான். நான் யாரை முறைச்சு பார்த்தாலும் கோபத்தில் அவர் சாம்பலாக மாறிவிடும் என்று வரம் வாங்குகிறான். இறைவன் கொடுத்து விடுகிறான். ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறான் அந்த முனிவன். மேலே ஒரு கொக்கு இருக்கிறது. அவன் மேலே எச்சம் போட்டு விடுகிறது. முறைத்து பார்க்கிறான். அந்த கொக்கு சாம்பலாகி விடுகிறது. தான் பெற்ற வரம் பழித்து விட்டது என்ற அவனுக்கு சந்தோஷம். உலகத்தையே நம்ம மிரட்டலாம் என்ற ஒரு சந்தோஷம். ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க போய்க்கிறான். அந்த காலத்துல மகான்கள் பிச்சை எடுத்து தான் வாழ்வார்கள். ஒரு வீட்டுல போய் கேட்கிறான், அம்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சாதம் போடுங்கன்றான். அந்த அம்மா பெண்மணி சொல்றாங்க, சிறிது நேரம் வெளியிலே காத்திருங்கள், என் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்துவிட்டு நான் உங்களுக்கு சாதம் பரிமாறுகிறேன் என்று சொல்லுகிறார். இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. யாருக்கு? இந்த முனிவனுக்கு. சும்மா அப்படியே நல்ல கோபத்தோடு இருக்கிறார். வரட்டும், எரித்து விடுகிறேன் என்று. அந்த பெண் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்துவிட்டு தூங்க வைத்து விட்டு தட்டு நிறைய சாதம் எடுத்துக்கொண்டு கதவை திறத்து கொண்டு வெளியே வருகிறார். அந்த முனிவன் முறைத்து பார்க்கிறான். இந்த அம்மா சொல்றாங்க, கொக்குன்னு நினைத்தாயோ கொங்கணரே, என்னன்னா கொக்குன்னு நினைச்சிட்டீங்களான்றார். உடனே அந்த முனிவனுக்கு தோன்றுகிறது, நான் கொக்கை எரித்த விதையும் இவனுக்கு எப்படி தெரியும் என்று அவனுக்கு தோன்றுகிறது. இந்த கதை கற்பனையாக இருக்கலாம், நிஜமாக நடந்திருக்கலாம். தத்துவம் என்னவென்றால், கணவனே கண்கண்ட தெய்வமாக ஒரு பெண் மதிக்கின்ற காரணத்தினால் சக்தி வாய்ந்த முனிவனால் கூட, ஈவன் கடவுளால் கூட அந்த பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு வல்லமை பெற்றவர்கள் பெண்ணினம். அடுத்தது, தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். அது எப்படி தாய்க்கு பின் தாரம் அப்படின்னா, ஒரு மனைவி கணவனுக்கு தாரமாகவும் இருக்கிறாள், தாயாகவும் இருக்கிறாள். சமஸ்கிருதத்திலே ஒரு சுலோகம் சொல்லுவார்கள், அதை தமிழ்ல சொல்றேங்க. மணமேடை, மணவரையை திருமணம்லாம் முடிந்த பிறகு மணவரை சுற்றி வருகிற பொழுது கணவன் தன் மனைவியுடைய கையை பிடித்துக் கொள்கிறார். அவ்வாறு பிடித்து கொண்டு என்ன அந்த சமஸ்கிருதத்துல சொல்றாங்க அப்படின்னா, பெண்ணே, நான் பல ஜென்மங்கள் எடுத்து விட்டேன். என்னால் இன்னும் இறைஞானம் பெற முடியவில்லை. இன்னும் நான் ஒரு ஜென்மம் எனக்கு தேவைப்படுகிறது. எனவே நான் உன் வயிற்றில் குழந்தையாக வளர்ந்து இந்த உலகத்திற்கு இறைஞானம் நான் பெற வேண்டும். அந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய கரத்தை நான் பிடித்தேன் அப்படின்றான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், நான் ஒருத்தர் பிளட் டொனேஷன் குடிக்கிறேன், அது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறேன். ஒரு குழந்தை உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் வித்து அணுவும் உயிரணுவும் சேர்ந்தால்தான், வித்தணுவும் சினை முட்டையும் சேர்ந்தால்தான் ஒரு உருவம் வர வேண்டும். அப்ப என்னுடைய வித்து என் மனைவியின் கற்பப்பையில் சேர்ந்து அவள் சினை முட்டையோடு சேர்ந்து வளர்க்கிற பொழுது என்னை என் மனைவி வளர்க்கிறாள். அவள் வயிற்றில் 10 மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்தால் என் தாய். எனவே அவளுக்கு எனக்கு தாய் என்று சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி எனக்கு மனைவியாக இருந்து கொண்டும் என்னுடைய வித்துவை தன் வயிற்றில் சுமந்து என்னை வளர்க்கின்ற காரணத்தினால் என் மனைவி எனக்கு தாயும் ஆகிறாள்.
மனைவி பத்தி எப்படி நினைச்சு பார்க்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் தான் என்னுடைய அம்மா எனக்கு எல்லா உதவிகளும் செய்ய முடியும், செய்வாள். திருமணம் ஆன பிறகு என் அம்மா என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து வளர்த்தார்களோ, உணவளித்து அதே போல வளர்த்து எல்லா உணவும் நான் இறக்கின்ற வரைக்கும் என்னை பாதுகாக்கக்கூடிய ஜீவன் யாருங்க? என்னுடைய மனைவி தான். அம்மா செய்யக்கூடிய அத்தனை சர்வீஸையும் எனக்கு செய்யக்கூடிய ஒரு ஜீவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி தான். அப்ப என்னுடைய மனைவி இங்கே எனக்கு தாயும் ஆகிறாள். மனைவி 2 ரோலுங்க, தாரமாகவும் இருக்கிறாள், தாயாகவும் இருக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு முற்றிலும் தாயாகவே மாறுகிறாள். இந்த அளவுக்கு பெருமை மிக்கவள் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவி. அந்த மனைவியை நம்ம மதித்து போற்ற வேண்டும். ஒரு வியாபாரத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறோம், ஒரு ஆறுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னா மனைவிக்கிட்டு போய் சொன்னோம்னா ஒரு ஆறுதல் கிடைக்குங்க. அதுதான் கண்ணதாசன் சொல்லுகிறான், கால சுமை தாங்கி போல மார்புலை இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் இன்னல்கள் கரையதிடி அப்படின்னு சொல்றான். நிறைய உறவுகள் இருக்கும். நம்முடைய சூழ்நிலை மாறினால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் போய்விடுவார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் என்னுடைய மனைவி தான். ஆழம் விழுதுக்கு போல் உறவுகள் 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் சொல்றார். உன்னை கரம் பிடித்தேன் என் வாழ்க்கை ஒளிமயம் ஆனதடி, உன்னை மணந்ததனால் சபையில் என் புகழும் உயர்ந்ததடி. ஆஃப்டர் மேரேஜ் தானே எல்லா ஆண்மகளுக்கும் சிறப்படைவார். கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஆண்மகளுக்கு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து 99% வரவே வர, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அவரவருக்கு வாய்த்திருக்கக்கூடிய மனைவி. சில குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். யாரிடத்தில் தவறில்லை, யாரிடம் குறையில்லை. இதெல்லாம் நாம் விட்டு கொடுத்து தியாகம் செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தோமையானால் அதுல குடும்பம் நல்ல குடும்பம். கண்ணதாசன் சொல்வது போல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பத்துல எல்லா நல்ல பழக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அத்தகையான ஒரு குலமகள் வாழும் இடிய குடும்பம் தான் அழகான கோயில். குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்வார். இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள், அதை செய்துவிட்டு நாம நிகழ்ச்சிக்கு போலாம். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், என்னென்றி கொன்றார்க்கு உய்வென்றாம் உய்வில்லை செய்நின்று கொன்ற மகற்கு என்று சொல்லுவார். உய்வு அப்படின்னு சொன்னா விடுதலைன்னு அர்த்தம், தலைகளிலிருந்து விடுதலை அப்படின்னு அர்த்தங்க. அது ஒரு இடத்துல கண்ணதாசன் சொல்றாரு, என் கைப்பிடித்து இவள் வந்தால் அந்த கடன் தீர்ப்பேனோ. என்ன சொல்றாருன்னா, நான் பட்ட கடன் எத்தனையோ இந்த பூமியில் பிறந்து அடை பட்டக்கடன் எதுவும் இல்லை செல்வம் 1000 இருந்து என் கைப்பிடித்து இவள் வந்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ. அது பெரிய கடன்க. எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு காலத்தால் என்னோட ஐக்கியமாகி பிறந்த இடத்தையே ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி நினைக்கக்கூடிய அந்த ஜீவன் என்னை நம்பி வந்தால் அந்த நன்றி கடன் தீர்ப்பேனோ. நான் எந்த தப்பு செய்தாலும் ஒன்றும் தெரியாதது போல் இவள் நடித்தாள். நடிக்கலினா சண்டை வந்துடுங்க. நான் பார்த்தா உத்தவ மாதிரி வீட்டுக்கு போறேன் வரேன், ஏதாவது சில தவறுகள் செய்திருப்பேன். அது தெரிந்திருந்தும் கூட ஒன்றும் தெரியாதது போல் இவள் நடித்தால் அந்த கடன் தீர்ப்பேனோ. எந்த கடனிலும் மிகப்பெரிய கடன் நல்ல மனைவியின் சேவை. அந்த கடனை அடைத்திட இன்னும் எனக்கு பல ஜென்மம் தேவைங்கிறான். ஒரு ஜென்மத்துல மனைவியினுடைய அந்த நன்றி உணர்வை துவைக்க விட முடியாது அப்படின்னு சொன்னா, மனைவி நமக்கு செய்யக்கூடிய அந்த கடமை இருக்கு பாருங்க, அந்த அறம் எவ்வளவு பெரிய உயர்வானதுன்னு பாருங்க. எனவே அன்பர்களே, சான்றோர் பெருமக்களே, நாம் எல்லோரும் மனைவி மதித்து போற்ற வேண்டும். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். நமக்கு எப்படி அபிலாஷைகள் இருக்கிறதோ அதே போல அவர்களுக்கும் இருக்கும். நம்ம ஒரு காரியம் செய்வது தவறாக இருந்தால் நம்ம சரி என்று நினைத்து செய்வது போல அவர்களும் அப்படி செய்வார்கள். எனவே அவர்களை எல்லாம் நல்ல முறையிலே வைத்திருக்க வேண்டுமானால் அவருக்கு சமமான அளவில் நம்ம மரியாதை கொடுத்து
அவர்களை தெய்வமாக போற்றி நாம வாழ வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகான் தி கிரேட், அவங்க சாரதாமாவுக்கு பூஜை பண்ணுவாராம். எப்படி காளி தேவிக்கு பூஜை பண்ணுகிறாரோ அது போல தன் மனைவிக்கும் பூஜை பண்ணுவாராம். இதெல்லாம் அந்த மனநிலை வருவதற்கு உயர்ந்த நிலைக்கு நாம் உயரணுங்க. இத்தகைய சிறப்புமிக்க மனைவியை நாங்கள் மதித்து போற்றுகின்றோம். காந்த பரிமாற்ற தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவத்தை செய்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மலர்ச்சூடி நாம் அவர்களை இன்றைக்கு ஒரு நன்றி உணர்வோடு அவர்களை மதித்து போற்றுகின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம். மஞ்சள் குங்கும மலர் சூடி நீண்ட ஆயுள் கூடி தீர்க்க சுமங்கலியாய் நீ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து போகிறோம். தீர்க்க சுமங்கலியாய் வாழ்க வளமுடன் அண்டர்ஸ்டுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆயுள் கொடுங்க. இப்போ நான் என் மனைவி பார்த்து மஞ்சள் குங்கும மலர் சூடி நீண்ட ஆயுள் கூடி தீர்க்க சுமங்கலியாய் நீ வாழ்க வளமுடன் ராணி அப்படின்னு நான் வாழ்த்துன்னா, அந்த அம்மா மஞ்சள் குங்கும மலர் நான் இருந்தால் தானே மஞ்சள் குங்கும மலர் சூடு, அப்போ எனக்கு ஆயுள் நீளுகிறது. அப்போ நமக்கு ஆயுள் நீளத்தை கொடுக்கக்கூடிய யாருங்க? அவரவருக்கு வாய்த்த மனைவி. எனவே இப்போ இதில் ஒரு அருட்காப்பு போட போகிறேங்க. காந்தம்னா என்ன, அந்த காந்த பரிமாற்றம் எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் அப்படின்னா ஜீவகாந்த பரிமாற்றம் அப்படின்னு பேருங்க. நமது உடலில் ரத்த ஓட்டம் எப்படி உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, காற்றோட்டம் உடல் முழுவதும் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதுபோல உடல் முழுவதும் உயிரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு அந்த உயிரோட்டம் உடல் முழுவதும் ஓடுகின்ற பொழுது ஒரு காந்த தன்மை வெளியேறும். அது பயோமேக்னட்டிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இந்த காந்த தன்மை ஒருவரோடு ஒரு சேர்க்கை கைகளை கோர்க்கும் பொழுதோ அல்லது பார்க்கும் பொழுதோ கண்களின் மூலமாக பார்க்கும் பொழுதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊடுருவி பாய்ந்து செல்லுங்க. அந்த ஒரு தன்மாற்ற நிகழ்ச்சி இப்போ நாம பண்ண போறோம். எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நாம ரெண்டு பேரும் எத்தாப்புல சேர் இப்படி கணவனை மனைவி பார்த்து மனைவி கணவன் பார்த்து திருப்பி உட்காந்துக்கணும்.